ஒரு குட்டி டின்னர் விலாக் வந்து பார்க்கலாமா? இன்னைக்கு மீல் மேக்கர் கிரேவியும், சப்பாத்தியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வந்து வச்சிருந்தேன். ஸோ மீல் மேக்கர வந்துட்டு நல்லா சுடுதண்ணீல ஊற வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறமா வெங்காயம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் தாளிச்சு விட்டுட்டேன். நல்லா வணங்குனதுக்கு அப்புறமா தக்காளிய வந்து நல்லா பைன் பேஸ்ட்டா அரைச்சு வச்சிருந்து, அதுலயும் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதுல வந்துட்டு நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்து கறி மசால் தூள், மட்டன் மசாலா இருந்துச்சுன்னா ஆட் பண்ணீங்க அப்படின்னா, கறி டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா வந்து இருக்கும். ஸோ வெந்த மீல் மேக்கர் பிளஸ் ஒரு உருளைக்கிழங்கும் சேர்த்து வந்துட்டு அதில மிக்ஸ் பண்ணிட்டு 2 விசில் வர்ற அளவுக்கு வந்துட்டு குக்கர்ல வந்து விசில் வந்து விட்டுட்டேன். ஸோ ரொம்பவே ஒரு திக்கான ஒரு கிரேவியா செம்ம டேஸ்ட்டா வந்து இருந்தது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, தேங்காய் வந்து கொஞ்சம் அரைச்சு ஊத்துனீங்க அப்படின்னா, இன்னும் டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். சப்பாத்திக்கு எல்லாமே வந்து பெரட்டி வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ கொஞ்சமா சிக்கன் இருந்ததுனால சிக்கன் 65 வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா பெரட்டி போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எழில பொறுத்தவரைக்கும் எப்பவுமே வீட்ல நான்வெஜ் செஞ்சு குடுத்தா எதுவுமே வந்து சாப்பிட மாட்டான். பட் வெளியில வந்து கூட்டிட்டு போனோம் அப்படின்னா, சில்லி வேணும், பிரியாணி வேணும்னு ரொம்பவே அடம் பிடிச்சு வந்து கேட்பான். ஸோ இத எப்படியாவது வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய முயற்சி வந்து பண்ணி பார்த்தேன். நான் வீட்லயும் நெறைய டிஃபரெண்ட் டைப்ல பண்ணியும் குடுத்து பார்த்தேன். அவன் அத வந்து மாத்திக்கவே இல்ல. சரி ஓகே இத பண்ணா தான் இது வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பல்லாம் கடையில வாங்கி குடுக்கறத ஃபுல்லா வந்து டோட்டலா வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். எதுவா இருந்தாலும் வீட்லயே இப்ப செஞ்சு குடுக்கறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதான் என்னுடைய டின்னர் ரெசிபி. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.